என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க? ம். ம். நடந்ததை சொல்லிட்டேன். இப்போ நீங்க தான் சொல்லணும். செந்தில், நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. எப்படியோ நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்ட. அதனால உன்கிட்ட அன்பா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் ஈகோ தான் உனக்கு பிரச்சனை. யாரு? எனக்கு ஈகோவா? ஆமா, உனக்கு உலக ஈகோ இருக்கு. யார் சொன்னது? நான் தான்டா சொல்றேன். வேற யாராச்சும் சொல்லு பாப்போம். ம். துரோகிங்க. நான் ஆக்சுவலா அவளை மன்னிச்சு ஏத்துக்கு தான் போனேன். இதுக்கு பேரு தான் ஈகோ. தப்பு பண்ணது அவ தானே. இதுவும் அதுதான். அவ என்னமோ என்ன மன்னிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. ம். இதுவும் ஈகோன்னுவீங்களா? டக்குன்னு கத்துக்கிட்டானே. செந்தில், பிடிச்சவங்க கிட்ட பிடிவாதம் பிடிக்காத, அவ்வளவுதான். தப்பு பண்ணலனாலும் நிலைமைய சரி பண்ண கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பில்ல. அப்ப மொத்தம் ஏன் தப்பு. ஆமா, ம். விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, பழைய விஷயங்களை பேசிக்காம அதை தாண்டி போறது, இது எதுவுமே உன்கிட்ட கிடையாது. அதனாலதான் இன்னும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு ஈகோ இல்லையா? இருக்கலாம். அத முதல்ல சரி பண்ணோம்ல. அத நீ பண்ண முடியுமா? முடியாது. உன்னை நீ சரி பண்ண முடியும்ல. அத பண்ணு ஃபர்ஸ்ட். பிடிவாதம் முக்கியம் இல்ல, பிடிச்சவங்க தான் முக்கியம். யாரு தப்பு பண்றாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுல ஒன்னும் ஆயிட போறதில்ல. 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அதான் முக்கியம். நீயே யோசிச்சுக்கோ. டெக்ரேஷ், நீ என்ன நினைக்கிற? மச்சான், உனக்கு அவ வேணுமா வேணாமா? வேணும். அப்ப என்ன நடந்தா அவ ஈஸியா சம்மதிப்பா? அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் நானு. அப்புறம் என்ன, மன்னிப்பு கேட்டுரு. டேய், மத்தவங்க என்னடா நினைப்பாங்க என்ன? அவனுக்கு 1008 வேலை இருக்குடா. ஒன்னு நினைக்கலாம், யாருக்கும் டைம் இல்ல. டேய், தப்பு பண்ணது அவ. சரி, நான் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்? தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிறோம் பாரு, அதெல்லாம் வேற லெவல் ஆ. மச்சான். என்னடா அவகிட்ட என்ன போய் தோத்து போக சொல்றியா? மச்சி, டைரக்டர் செல்வமணி சார் ஒரு மேட்டர் சொன்னாரு. ஆ? அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, எல்லாம் ஜெயந்தான். என்ன சொன்னாரு? பொண்டாட்டி கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்காத, வாழ்க்கையில தோத்துருவ. ஆ. அதே பொண்டாட்டி கிட்ட தோத்து போ, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். டேய் கிறிஸ், ஆ? செம மேட்டரா இருக்க. அவரா சொன்னாரு. ஆமா மாமா. சூப்பர்ப்பா. டேய் செந்தில, உனக்கு இப்ப யார ஜெயிக்கணும்? ஜெயாவியா இல்ல உலகத்தியா? உலகத்தை. அப்ப ஜெயாட்டு போய் சரண்டர் ஆயிடு. அப்படின்ற இதோ பாரு மச்சான், பால்காரன், காய்கறிக்காரன், வண்டி ஓடும் போது சிக்னல்ல, ஆபீஸ்ல எவ்வளவு பேர்ட்டு நம்ம தினமும் சாரி கேக்குறோம். புடிச்ச பொண்ணு கிட்ட கேட்டா குறைஞ்சா போயிடுவ. பா பாயிண்ட்ப்பா. யோசி மாமா. என்ன சார் திருவாய் மலர்ந்து எந்த அட்வைஸும் பண்ணல? எதுக்கு இந்த ஸ்லோ மோஷன்? உன்னை செருப்பால அடிக்கலாமான்னு வெயிட்டிங். மறந்து போய் ஷூ போட்டு வந்துட்டியா? டேய், நீ எல்லாம் மனுஷனாடா. ம்? ஜெயாவை வெறுப்பேத்துறேன்னு ரம்யாவை பத்த வச்சிருக்க. அது ஏய், கோவத்துல. யாரியா நீ? சாரி. ஆமா, என்கிட்ட சொல்லுவோம் சாரி பூரியெல்லாம். இல்ல மாமா, அன்னைக்கு இருந்த கோவத்துல நான் ஏதோ. குரங்க விட கேவலமா ஜம்ப் பண்ணிருக்க நீ. ஆ? ஆ. போயா, இப்ப என்ன பண்ணும்? முதல்ல ஜெயாவுக்கு போன போட்டு சாரி சொல்லு. அவ்வளவுதானே? ம். ரிங்கு போதா? ஆ. எடுக்கல. அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. அப்ப எப்படி சாரி கேக்குறது? அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. என்ன? ஒரு வழி இருக்கு, ஆனா ஒன் சைடு தான். நீ மன்னிப்பு கேட்டுடலாம், ஆனா அவங்க ஒத்துப்பாங்களோ இல்லையோ நீ கேட்டுடலாம். எப்படி மாமா? ஆ?